Good evening students. Today we will see the current affairs analysis dated from 1st November to 3rd November. First article related to the 10 years of defense deal. இந்தோ அமெரிக்கா வந்து 10 வருஷத்துக்கான டீல் ஒன்று போட்டிருக்காங்க, strategic partnership deal. So 2005 we had entered defense partnership agreements. So US கூட நம்ம பண்ண ஆரம்பித்தோம். ஃபஸ்ட்டு நம்ம ஃபவுண்டேஷனல் அக்ரிமெண்ட்ஸ் வந்து 4 அக்ரிமெண்ட் சைன் பண்ண. அதில் ஒன்று வந்துட்டு லெமோயா அக்ரிமெண்ட், தட் இஸ் லாஜிஸ்டிக் எக்ஸ்சேஞ்ச் மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் அக்ரிமெண்ட்ஸ். ஸோ இந்த அக்ரிமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஸோ வி வில் ஷேர் தி லாஜிஸ்டிக்ஸ். ஸோ போர்ட்ஸ் வந்து அக்ரிமெண்ட் பட்டபடி ரீஃபியூவலிங் பேஸஸை வந்து பயன்படுத்திக்க முடியும். அமெரிக்காவோட பேஸஸ் நம்ம பயன்படுத்திக்க முடியும், நாட் ஃபார் வார் பட் ரீஃபியூவலிங். ஏதாச்சும் ஷிப் ரிப்பேர் ஆகுதுன்னா அதை சரி பண்ணுறதுக்கு, அந்த மாதிரி பர்பஸ், ரிப்பேர் பர்பஸுக்கு வந்து பயன்படுத்திக்க முடியும். அண்ட் தென் 2018 வி சைன்ட் காம்காசா அக்ரிமெண்ட். ஸோ இட்ஸ் அ கம்யூனிகேஷன் ரிலேட்டட். ஸோ கம்யூனிகேஷன் டிவைசஸ், ரெண்டு மிலிட்ரியோட டிவைசஸும் வந்து அமெரிக்கா வந்து அவங்களோட கம்யூனிகேஷன் டிவைசஸை நம்ம கொடுப்பாங்க. இப்போ அப்பாச்சி ஹெலிகாப்டர் வாங்குகிறோம், சின்னுக்கு வாங்குகிறோம், அவங்களோட டிஃபென்ஸ் எக்யூப்மெண்ட்ஸ் வாங்குகிறோம், டிஃபென்ஸ் வெஹிக்கிள்ஸ். அது வாங்கும்போது அதில் இருக்கக்கூடிய கம்யூனிகேஷன், ரேடியோ கம்யூனிகேஷன் டிவைசஸ் வந்து ரொம்ப செக்யூரிட்டி ரிலேட்டட். ஸோ அதனால் அவங்க வந்து இந்த அக்ரிமெண்ட் சைன் பண்ணால் தான் நமக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ அதன் அடிப்படையில் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. 2018 வி ஸ்டார்டட் திஸ். அண்ட் தென் 2020 வி சைன்ட் பெக்கா அப்படின்ற அக்ரிமெண்ட், பேசிக் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் ஜியோஸ்பேஷியல் காம்பேக்ட் அக்ரிமெண்ட். ஜியோஸ்பேஷியல் டேட்டாஸ் அப்படின்னா நம்மளோட ஏரியாஸ் மூமெண்ட்ஸை வந்து அவங்க சேட்டலைட்ஸ் மூலமாக கண்காணித்து, அது மாதிரி நம்ம சேட்டலைட்ஸ் மூலமாக கண்காணிக்கக்கூடிய டேட்டாஸ். இப்போ தீவிரவாதிகளெல்லாம் அட்டாக் பண்ணுறோம் அப்படின்னா தீவிரவாதிகளோட மூமெண்ட், அந்த கேம்ஸை வச்சு பயிற்சி நடக்கலாம், சேட்டலைட் மூலமாக கண்காணித்து அந்த டேட்டாஸை நமக்கு கொடுக்குறாங்க. அதே மாதிரி நம்மளோட டேட்டாஸை வந்து கொடுக்கணும். ஸோ அதான் இந்த அக்ரிமெண்ட்டை பொறுத்த வரைக்கும். SOSI ரீசெண்டாக சைன் பண்ணப்பட்ட அக்ரிமெண்ட், தட் இஸ் கிரிட்டிக்கல் மினரல்ஸ், செக்யூரிட்டி பார்ட்னர்ஷிப் ஆஃப் சப்ளை செயின் ஆஃப் கிரிட்டிக்கல் மினரல்ஸ். இந்த 4 அக்ரிமெண்ட்ஸ் இஸ் சைன்ட். இப்போ ரீசெண்டாக நம்ம சைன் பண்ணது. ஸோ இதுவே நமக்கு வந்து யூஎஸ் கூட நல்ல ரிலேஷன்ஷிப் இன் டிஃபென்ஸ் இருக்கிறத சொல்லுது. இப்போது 10 வருஷத்துக்கு நீ வந்து டிஃபென்ஸ் எக்யூப்மெண்ட்ஸ் வாங்குறதுக்கும் மேக் இன் இந்தியா, மேக் ஃபார் வேர்ல்டு, மேக் இன் இந்தியா, அப்புறம் மேக் ஃபார் வேர்ல்டு அப்படின்ற கான்செப்டில் வி ஆர் கிரியேட்டிங் நியூ ப்ரொடக்ஷன்ஸ். 2 கண்ட்ரிஸும் சேர்ந்து புதிய அணு ஆயுத டிஃபென்ஸ் எக்யூப்மெண்ட்ஸை உருவாக்குறது. இந்தியா கூட சேர்ந்து ரஷ்யா, யூஎஸும் சேர்ந்து கிரியேட் பண்ண போகிறாங்க. எங்கே சைன் பண்ணோன்னா ADM ஏஷியன் டிஃபென்ஸ் மினிஸ்டர்ஸ் மீட்டிங், தட் இஸ் ப்ளஸ் மீட்டிங்கில் வி ஆர் த பார்ட்னர். இது ஏஷியன் குரூப்பிங்ஸில் நடத்தியிருக்கேன், படிச்சுக்கோங்க. ஸோ இந்த மீட்டிங்ஸில் நம்ம இந்தியாவும் யூஎஸும் இந்த அக்ரிமெண்ட் சைன் பண்ணி, இதில் மெயினாக என்ன அப்படின்னா காம்ப்ரிஹென்சிவ், எல்லா ஆங்கிள்லேயும் வந்து we are going to do defense trade, ப்ரொடக்ஷன்லேயும் சரி, நம்மளோட பொருட்கள் அவங்களுக்கு கொடுக்குற, அது மாதிரி அவங்க பொருட்கள் நம்ம வாங்குறது, மேக் இன் இந்தியா, மேக் ஃபார் வேர்ல்டு. அப்புறம் இன்ஃபர்மேஷன் அண்ட் இன்டெலிஜென்ஸ் ஷேரிங், அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இன்ஃபர்மேஷன் அண்ட் இன்டெலிஜென்ஸ் ஷேரிங், 2 கண்ட்ரிஸும் வந்து நம்மளோட உளவு ரகசியங்களை வந்து 2 கண்ட்ரியும் ஷேர் பண்ணிப்போம். ஸோ அமெரிக்காவோட உளவு நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது மாதிரி வி வில் கண்டக்ட் தி சேம் எக்ஸசைஸ் இன் எக்ஸ்பேண்டிங் மேனர். புத் அபியாஸ் நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம். அப்புறம் மலபார் எக்ஸசைஸ், நேவல் எக்ஸசைஸ், அது மாதிரி டைகர் ட்ரைன், ஸோ இராணுவ வீரர்கள் நடத்தக்கூடிய மிலிட்ரி எக்ஸசைஸ், அதுவும் வந்து நம்ம கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ தட்ஸ் அபவுட் திஸ் ஆர்டிகிள். தென் ப்ரீ ஓப்பன் இந்தோ பசிபிக், அதை வந்து உறுதிப்படுத்தணும், அதுக்கும் எக்ஸ்பாண்டேஷன் பண்ணுறாங்க. அப்புறம் கிரிட்டிக்கல் எனர்ஜி, கிரிட்டிக்கல் மினரல்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபார் த கரண்ட் எக்யூப்மெண்ட்ஸுக்காக இருக்கட்டும். ஸோ அதை வந்து எக்ஸ்ப்ளரேஷன் பண்ணுற அதுக்கான ப்ராசஸும் பண்ண இருக்காங்க. ஸோ தட்ஸ் அபவுட் த ஃபஸ்ட் ஆர்டிகிள். The next article related to the United Nationோட ரிஃபார்ம். யுனைடெட் நேஷனை பொறுத்த வரைக்கும் 1945 இட் வாஸ் கிரியேட்டட். ஸோ அதுக்கு முன்னாடி லீக் ஆஃப் நேஷன் இருந்துச்சு, அது வந்து செயல்படலை. அப்படின்றப்போ ஃபஸ்ட்டு வேர்ல்டு வாருக்கு பிறகு இட் வாஸ் ஸ்டார்டட் 24th October. ஸோ இட்ஸ் 80 years ஆஃப் ஜேர்னி. 80th anniversary யுனைடெட் நேஷன் வந்து செலிப்ரேட் பண்ணுது. ஸோ இந்த டைம் பீரியடில் யுனைடெட் நேஷன் வந்து வேலிடாக இருக்கா, என்னென்ன ரிஃபார்ம் பண்ணணும் அப்படின்றத சஜஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி வி ஹவ் ஸ்டடிட் இன் இன்டர்நேஷ்னல் ரிலேஷன். ஃபவுண்டிங் மெம்பர்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா 1945 உருவாக்கும்போது 51 மெம்பர்ஸ். ஆல்ரெடி வி ஹவ் ஸ்டடிட் இன் இன்டர்நேஷ்னல் ரிலேஷன். அதனால் நான் ஷார்ட்டாக சொல்கிறேன். இதோட எய்ம் என்னென்னா பீஸ் அண்ட் செக்யூரிட்டி,
ப்ரொடெக்ட் த ஹியூமன் ரைட்ஸ், அப்புறம் ப்ரொமோட் சோஷியல் டெவலப்மெண்ட், இதான் இதோட. அப்புறம் அபைட் பை தி இன்டர்நேஷ்னல் லா, எல்லா கண்ட்ரி இன்டர்நேஷ்னல் லாவை வந்து ஒபே பண்ணணும். அதுக்கான ஆர்கன்ஸ் வந்து யுஎன்ஜி, யுனைடெட் நேஷன் ஜெனரல் அசம்பிளி வி கிரியேட்டட். அதுக்கு பிறகு யுஎன்எஸ்சி செக்யூரிட்டி கவுன்சில், ஐசிஜே இட்ஸ் அ கோர்ட், அப்புறம் இன்டர்நேஷ்னல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ், யுனைடெட் நேஷன் எக்கனாமிக் அண்ட் சோஷியல் கவுன்சில், அப்புறம் யுனைடெட் நேஷன் ட்ரஸ்டிஷிப் கவுன்சில், யுஎன் செக்ரட்டரியேட், இட்ஸ் அ பியூரோக்ராட்டிக் பாடி. ஸோ யுஎன்ஜியை பொறுத்தவரைக்கும் இட்ஸ் அன் அசம்பிளி லைக் அவர் பார்லமெண்ட். ஸோ நம்ம எப்படி தேசத்துக்கு சட்டம் ஏற்றுறோமோ அது மாதிரி வேர்ல்டு கண்ட்ரீஸுக்கான லா மேக்கிங் பண்ணுவாங்க. லா மேக்கிங் ரிலேட்டட் டு ஹியூமன் ரைட்ஸ் ப்ரொடெக்ஷன் பண்ணுறதுக்கு அதுக்கான அசம்பிளி. ஸோ 191 ப்ளஸ் கண்ட்ரீஸ் ஆர் த மெம்பர் ஆஃப் திஸ் குரூப்பிங். யுஎன்எஸ்சியை பொறுத்தவரைக்கும் இட்ஸ் அ செக்யூரிட்டி கவுன்சில். ஸோ இட்ஸ் லைக் அன் எக்ஸிக்யூட்டிவ் பாடி. நம்ம இந்தியாவில் இருக்க பிரைம் மினிஸ்டர் தலைமையில் இருக்கக்கூடிய எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸ் மாதிரி. ஸோ எக்ஸிக்யூட்டிவ் பாடி, ஸோ இம்ப்ளிமெண்டிங் தி லாஸ். அப்புறம் வார் நடக்குன்னா அதை தடுக்கிறதுக்கான அவசர மீட்டிங் நடத்துவாங்க. தேர் ஆர் P5 ப்ளஸ் மொத்தம் எத்தனை கண்ட்ரி? 10 countries, 10 நான் பெர்மனன்ட் கண்ட்ரிஸ். P5s ஆர் பெர்மனன்ட் கண்ட்ரி, தட் இஸ் US, China, Russia, France, US, UK, France, Russia, China. ஸோ 5 countries. இந்த 5 countries-உம் ஜப்பான் கிடையாது, ஜெர்மனி கிடையாது, இந்தியா கிடையாது இதில். ஸோ இதெல்லாம் டிமாண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த P5 countries ஹேவிங் வீட்டோ பவர்ஸ். ஸோ எங்கள் டிசிஷன் ஐசிஜேன்றது கோர்ட்டு. இதெல்லாம் டைம் இல்லை. 15 ஜட்ஜஸ் வில் பி தேர், 9 years tenure. யுனைடெட் நேஷன் எக்கனாமிக் கவுன்சில் வந்து வேர்ல்டில் இருக்கக்கூடிய பொருளாதார ரீதியான டிசிஷன்ஸ் எடுக்கிறது. ஸோ சோஷியல் டெவலப்மெண்ட் எக்ஸெட்ரா. ட்ரஸ்டிஷிப்ன்றது ஏதாவது கண்ட்ரிஸ் வந்து கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணாமல் இருக்காங்க, கலோனியல் ரூல்லேருந்து ஃப்ரீடம் ஃபைட்டிங்கில் வெளியில் வந்துட்டாங்க, ஸோ அந்த கண்ட்ரீஸுக்கு வந்து ப்ரொடெக்ஷன் கொடுக்குறாங்க. அவங்க தனி கவர்மெண்ட் கான்ஸ்டியூஷன் ஃபார்ம் பண்ணுற வரைக்கும். திருப்பியும் ஒரு கலோனியல் நாடு வந்து பிடிக்கிறத தடுக்கிறதுக்காக இட்ஸ் அ செக்ரட்டரியேட். செக்ரட்டரியேட்ன்றது இட்ஸ் லைக் அன் ஐஏஎஸ் ஆஃபீஸர், லைக் பியூரோக்ராட்டிக் பாடி. ஸோ இதில் மெயினாக யுனைடெட் நேஷனோட ரிஃபார்ம் தேவை அப்படின்றது சார்ட்டர் ஆஃப் த யுனைடெட் நேஷன். தட் இஸ் அ 2/7 யுனைடெட் நேஷனில். ஸோ இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா 80 years ஆச்சு, இன்னும் அது வந்து செயல்பட முடியாமல் இருக்குது. அதுக்கான காரணங்கள் அதில் ரிஃபார்ம்ஸ் இல்லை அப்படின்றது. 2/7 ஆஃப் தி சார்ட்டர் ஆக்ட், யுனைடெட் நேஷனோட சார்ட்டர் ஆக்ட். நமக்கு கான்ஸ்டியூஷன் இருக்கிற மாதிரி தே ஹாவ் லாஸ். ஸோ அதன் அடிப்படையில் 2/7 என்ன சொல்லுதுன்னா, எந்த கண்ட்ரியோட இன்டர்னல் மேட்டர்ஸில் இன்னொரு கண்ட்ரி தலையிடுறது தடுக்குது. பட் வென் தே ஆர் ஸ்ட்ரகிளிங், இப்போ இந்த நைஜீரியாவில் நடக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ், அப்புறம் சூடானில் நடக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ், இஸ் அ ஹியூஜ் மேசக்கர் ஹேப்பனிங். ஸோ இந்த மாதிரி ஹியூமன் ரைட்ஸ் வயலேஷனை ஈடுபடுறாங்க அப்படின்னா மற்ற கண்ட்ரிஸ் பார்த்துட்டு இருக்கணும்னு கிடையாது. தே கேன் மூவ் அ டாக்ட்ரின், தட் இஸ் R2P டாக்ட்ரின் இஸ் தேர் அண்டர் UNSC, அண்ட் தே கேன் மூவ் அண்ட் ஹெல்ப் த கண்ட்ரி. ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய ஜெனோசைடை வந்து ஸ்டாப் பண்ண முடியும். தே ஹேவ் த ரைட்ஸ். ஸோ இன்டர்வீன் பண்ணுறதுல நிறைய நம்ம இதை வந்து மிஸ்யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லப்படுது, மற்ற கண்ட்ரியில் இன்டர்வீன் பண்ணுறது. அப்புறம் எனிமி ஸ்டேட்டுன்ற கேட்டகரியில் World War II யாரெல்லாம் எனிமி அகேன்ஸ்டாக இருந்தாங்களோ, ஆக்சிஸ் பவரில் இருந்தாங்களோ, ஸ்டில் தே ஆர் நேம்ட் அஸ் எனிமி ஸ்டேட். ஸோ அது வந்து மாற்றப்படணும் அப்படின்றது. அது மாதிரி ஃபினான்ஷியல் ரிஃபார்ம் ஒரு இயருக்கான யுனைடெட் நேஷனோட பட்ஜெட் தட் இஸ் 3.4 billion. ஒரு பெர் கேபிட்டா எடுத்துக்கிட்டிங்கன்னா, யுனைடெட் நேஷனோட அவைலபிலிட்டி எடுத்துக்கிட்டிங்கன்னா $0.5 பெர் ஹோல் பாப்புலேஷன். ஸோ மொத்த வேர்ல்டுக்கான பாப்புலேஷனில் 0.5 தான் அவங்க செலவு பண்ணுறாங்க. இட்ஸ் நீட்ஸ் டு பி இன்க்ரீஸ். அதனால் அது அவங்களால செயல்பட முடியாது. ஃபினான்ஷியல் ஷார்ட்டேஜ் அது வந்து ரிஃபார்ம் பண்ணப்படணும், ஃபண்டிங் வந்து அதிகமாகப்படுத்தணும். அப்புறம் இன்ஸ்டிடியூஷனல் ரிஃபார்ம்ஸ் நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி UNGA பெட்டர் கோஆர்டினேஷன். அதில் வந்து UNSC ஒரு முடிவு எடுப்பாங்க, UNGA வந்து அதுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேன். UNGA ரெசல்யூஷன் இஸ் மஸ்ட், UNSC சில ரெசல்யூஷனை பாஸ் பண்ணி அவங்க தனியாக செயல்படுறாங்க. ஸோ அது வந்து கோஆர்டினேஷன் வேணும் அப்படின்னு சொல்லப்படுது. அது மாதிரி ட்ரஸ்டிஷிப் கவுன்சில் சுதந்திர நாடுகளுக்கு மட்டும்தான் இது ஹெல்ப் ஆகும். இன்றைக்கி சுதந்திரம் அடையக்கூடிய நிலைமையில் யாரும் காலனியாலிக்கும் இந்த கண்ட்ரியுமே பண்ணப்படலை. அப்படின்றப்போ இது இன்றைக்கி வேலிட் கிடையாது, அதை வந்து மாற்றலாம் அப்படின்னு சொல்லப்படுது. அது மாதிரி ஹேவிங் யுனைடெட் நேஷன் செக்ரட்டரியேட் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபுல்லாக பியூரோக்ராட்டிக் இருந்தாலே ரெட் டேப்பிசம் அதிகமாக இருக்கும், கரப்ஷன்ஸ் அதிகமாக இருக்குது. இல்லைன்னா மற்ற ரஷ்யா போன்ற நாடுகள் அவங்களோட ஆதிக்கம் அதிகமாக இருக்குது. US வளர்ந்த நாடுகள்லேருந்து பியூரோக்ராட்ஸ் நிறைய இருக்காங்க. அப்படின்றப்போ அவங்க வந்து ரஷ்யாவுக்கு எதிரான விஷயத்தில் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க, பாஸ் பண்ணுறதுல எல்லாமே. இம்ப்ளிமெண்டேஷன் இவங்க தான் பண்ணணும். இது எல்லாமே ரிஃபார்ம் பண்ணப்படணும். அப்படின்னு அப்புறம் P5 கண்ட்ரிஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த வீட்டோ பவர் 5 கண்ட்ரிஸுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இது வந்து P6 to P11 கண்ட்ரிஸாக மாற்றப்படணும் அப்படின்னு. இந்தியா போன்ற நாடுகள், பிரேசில், ஜப்பான் போன்ற நாடுகள், அது மாதிரி
ஜெர்மனி வாஸ் நாட் அலவுட். ஜெர்மனி ஜப்பான்லாம் டெவலப்டு கண்ட்ரி. ஸோ அவங்கள அலோவ் பண்ணணும் அப்படின்றது. ஆஃப்ரிக்காவில் ரெப்ரசன்டேஷன் கம்மிங்க. இந்த நான் பெர்மனன்ட் மெம்பர்ஷிப்பையும் ஏற்றணும் அப்படின்னு சொல்லப்படுது. 15 மேலே கொண்டு போகணும் அப்படின்றது எல்லாமே நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். கரண்ட் அஃபேர்ஸில் எல்லாமே இங்கே டிஸ்கஸ் பண்ண முடியாது. ஸோ யூ கேன் ஸ்டடி ஃப்ரம் த கிளாஸ். கொஞ்சம் சொல்லியிருக்கேன் சரியா. ஸோ முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாமே கவர் பண்ணியிருக்கேன். ஸோ தட்ஸ் அபவுட் திஸ் ஆர்டிகல். த நெக்ஸ்ட் ஆர்டிகல் ரிலேட்டட் டு தி மிலன் எக்ஸசைஸ். ஸோ 2026 ஃபெப் மந்தில் நம்ம இந்தியாவில் வந்து மிலன் எக்ஸசைஸ் 1995 வென் வி கிரியேட்டட், நம்ம தான் அதை கோஆர்டினேட் பண்ணுறது. இந்தியாவில் நடக்க இருக்க ஐஎன்ஓஎஸ் கூட இந்தியன் ஓஷன் நேவல் சிம்போசியம் கூட நடத்த இருக்கோம். மிலன் வந்து 2026 we are going to conduct. 1995 இட் ஸ்டார்டட் அஸ் அ பைனியல் எக்ஸசைஸ். பைனியல்னா 2 வருஷத்துக்கு ஒரு வாட்டி நம்ம இந்த எடிஷனை கண்டக்ட் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு இட்ஸ் அ மல்டிநேஷ்னல் எக்ஸசைஸ், அதான் மிலன்னு பேர். இந்த எக்ஸசைஸை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு 1994 அந்தமான் நிக்கோபார் கமாண்ட் மூலமாக கண்டக்ட் பண்ணப்பட்டுச்சு. இட்ஸ் வெரி இம்பார்ட்டண்ட். இந்தோனேஷியா, ஸ்ரீலங்கா, சிங்கப்பூர், தாய்லாந்து 4 கண்ட்ரிஸ் மட்டும் இதில் பார்ட்டிசிபேட் பண்ணால், இன்க்ளூடிங் இந்தியா. மொத்தம் 5 கண்ட்ரிஸ். அதுக்கு பிறகு இன்றைக்கி 40லேருந்து 45 கண்ட்ரிஸ் லாஸ்ட் எக்ஸசைஸில் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. இன்றைக்கி வந்து பசிபிக் ஓஷனில் இருக்கக்கூடிய மேக்ஸிமம் கண்ட்ரிஸ் அதில் இருக்காங்க. இந்தோ பசிபிக் ஏரியாவில் யூஎஸ், ரஷ்யா பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. இந்த வருஷம் 50 கண்ட்ரீஸும் இன்க்ளூடிங் யூஎஸ்ஏ, ரஷ்யா, ஜப்பான், ஆஸ்திரேலியா, ஏஷியன் மெம்பர்ஷிப் கண்ட்ரிஸ் எல்லாருமே இதில் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. ஸோ தட்ஸ் வை இட் இஸ் இம்பார்ட்டன்ட். இட்ஸ் அ நேவல் எக்ஸசைஸ். இந்தியா வந்து இதை கண்டக்ட் பண்ண இருக்குது. இந்தியாவோட மேரிடைம் ஏரியாவில் இதை கண்டக்ட் பண்ண இருக்காங்க. இந்த மாதிரி இந்தியன் ஓஷன் நேவல் சிம்போசியம் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்தியன் ஓஷனில் லிட்டரலில் இருக்கக்கூடிய கண்ட்ரிஸ், தட் இஸ் 25 countries and 9 observers are there. ஸோ மேரிடைம் செக்யூரிட்டி, ஓப்பன் நேவிகேஷன் இதை ப்ரொடெக்ட் பண்ணுறது, பைரசி இஷ்யூஸ் இது ரிலேட்டடாக டிஸ்கஸ் பண்ணுறதுக்காகவும் செக்யூரிட்டி ஆங்கிளில் என்னெல்லாம் முடிவெடுக்கணும்னு சொல்லி ஒரு மேரிடைம் கோஆப்ரேஷனுக்காக அந்த சீஃப்ஸ் வந்து கலந்துப்பாங்க. அட்மிரல்ஸ், அவங்க இந்திய நாட்டோட அட்மிரல்ஸ் கலந்துப்பாங்க. அது மாதிரி மற்ற நாடுகளோட அட்மிரல் சீஃப்ஸ் வந்து நேவல் சீஃப்ஸ் வந்து கலந்துப்பாங்க. ஹியூமனிடேரியன் அண்ட் டிசாஸ்டர் ரிலீஃப், தட் இஸ் சாகர் இனிஷியேஷனால தான், சாகர் அண்ட் மகாசாகர் இனிஷியேஷனால தான் இது வந்து இனிஷியேட் பண்ணப்பட்டது. செக்யூரிட்டி க்ரோத் ஃபார் ஆல் இன் திஸ் இந்தோனேஷியன் ஏரியா. ஸோ தட்ஸ் வை இட் இஸ் இம்பார்ட்டண்ட். டெரரிஸ்ட் மூவ்மெண்ட்ஸ் இதெல்லாம் தடுக்கிற கவுண்டர் பண்ணுறதுக்கு இதோட மீட்டிங்கும் 2026 நடக்க இருக்குது. நீங்கள் எக்ஸாம் எழுதுறதுக்கு முன்னாடி நடக்கும். அதனால் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபார் யுவர் எக்ஸாமினேஷன், ப்ரிலிம்ஸ் அஸ் வெல் அஸ் மெயின்ஸ். த நெக்ஸ்ட் ஆர்டிகல். ஸோ இது 2 வருஷத்துக்கு முன்னாடி இதோட ஹெட்டு இந்தியன் ஓஷன் நேவல் சிம்போசியத்தோட பிரசிடென்ட்ஷிப், தட் இஸ் சேர்மேன் வந்து ரொட்டேஷனல் பேசிஸில் போவோம். 2025லேருந்து 27 வரைக்கும் வி ஆர் த சேர்பர்சன். அதனால் நம்ம இந்த வருஷம் கண்டக்ட் பண்ணுறோம். தட்ஸ் வை இட் இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் திஸ் இயர் எக்ஸாம். த நெக்ஸ்ட் ஆர்டிகல் ரிலேட்டட் டு தி வெட்லேண்ட், ரவுமாரி, தோந்துவா வெட்லேண்ட். 2 வெட்லேண்ட்ஸை வந்து சேர்த்து ஒரு 2 மார்ஷ் லேண்ட்ஸை வந்து 2 வெட்லேண்ட்ஸ் சதுப்பு நிலங்களை வந்துட்டு இல்லைன்னா பாண்ட்ஸ், அந்த ஏரியா பேர்டு சாங்சுரி, வைல்ட் லைஃப் சாங்சுரி அஸ் வெல் அஸ் பேர்ட்ஸ் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதிகள். ஸோ அதை வந்து கன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி 2ஐயும் சேர்த்து வந்து ஒரு ராம்சர் சைட் அனௌன்ஸ் பண்ணார். அசாமை பொறுத்த வரைக்கும் வி ஹேவிங் ஒன்லி 2 ராம்சர் சைட்ஸ். நார்த் ஈஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் 2 ராம்சர் சைட்ஸ் தான் இருக்குது. அசாமில் 1 தேப்பூர் பீல், இன்னொன்று லாஸ்ட்டு கரண்ட் அஃபேர்ஸில் பார்த்தீங்க படித்தா எப்படி, லோக்தக் லேக் மணிப்பூரில். ஸோ அது அப்படி 2 தான் இருக்குது. இப்போ 3வது வந்து ஆட் பண்ணிடுறது. தட்ஸ் வை இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ரவுமாரி, தோந்த்வா அப்படின்ற ராம்சர் சைட்ஸ். ஸோ ராம்சர் சைட்டை பொறுத்த வரைக்கும் வெட்லேண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் மீனோ பாண்ட்ஸ், லேக்ஸ், ரன்னிங் வாட்டர் இருக்குது, லெண்டிங் வாட்டர் இருக்குது, நிற்கக்கூடிய தண்ணி. அது மாதிரி ஆர்டிஃபிஷியல் இருக்குது, மேன்மேட், தட் இஸ் மேன்மேட், நேச்சுரல் வெட்லேண்ட்ஸ் ஆர் தேர். ஸோ தண்ணி நிற்கக்கூடிய பகுதி சேச்சுரேட்டட், மோர் தேன் சேச்சுரேட்டட் ஏரியாஸ் ஆர் கால்ட் அஸ் வெட்லேண்ட்ஸ். ராம்சர் கன்வென்ஷனை பொறுத்த வரைக்கும் 1971 2nd Feb 1971 ராம்சர் அப்படின்ற பிளேஸில் எந்த ஏரியாவில் கண்டக்ட் பண்ணாங்க, பிளாக் சி பக்கத்தில் ராம்சர் அப்படின்ற பிளேஸில் இந்த மீட்டிங் கண்டக்டட். என்ன மீட்டிங், வெட்லேண்ட்ஸ், இன்டர்நேஷ்னல் இம்பார்ட்டன்ஸ் வெட்லேண்ட்ஸை கன்சர்வேஷன் பண்ணுறதுக்காக மீட்டிங் நடத்தப்படுது. அந்த மீட்டிங்கில் எப்படியெல்லாம் கன்சர்வேஷன் பண்ணோம், எந்த வெட்லேண்ட்ஸ் எல்லாம் வந்து ப்ரொடெக்ட் பண்ணப்படணும் அப்படின்றதுல அந்த மீட்டிங்கில் முடிவெடுக்கப்படுது. ஸோ ரொம்ப பிக் வெட்லேண்ட்ஸ், பயோடைவர்சிட்டிக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். கன்சர்வேஷன் பண்ணலைன்னா அழிஞ்சிரும் அப்படின்ற வெட்லேண்ட்ஸ் எல்லாம் இதில் லிஸ்டிங் பண்ணுவாங்க.
அதன் அடிப்படையில் இந்தியாவில் கிட்டத்தட்ட இப்போ 93 சைட்ஸ் வேர் லிஸ்டட் அண்டர் திஸ் கன்வென்ஷன். அது மாதிரி ஃபஸ்ட்டு நம்மளோட வெட்லேண்ட் எது லிஸ்ட் பண்ணப்படுது, சில்கா லேக், அப்புறம் கேல்டியோ ஆஃப் ராஜஸ்தான். அது மாதிரி இந்தியாவில் பிக்கஸ்ட் வெட்லேண்ட் எது அப்படின்னா சுந்தர்பேன்ஸ். எந்த ஸ்டேட்டில் அதிகமான வெட்லேண்ட்ஸ்னு லாஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸில் சொன்னேன். தமிழ்நாடு ஃபஸ்ட். டிஐ டேக்கில் தான் செகண்ட் சொன்னேன், அப்படியே மாற்றிட வேண்டியது. டிஐ டேக்கில் உத்தரப்பிரதேஷ் ஃபஸ்ட்டு, தமிழ்நாடு செகண்டு, அப்படியே வெட்லேண்ட்ஸுக்கு மாற்றியாச்சு. சூப்பர். ஸோ நெக்ஸ்ட் ஆர்டிகல் ரிலேட்டட் டு யுனெஸ்கோ கிரியேட்டிவ் சிட்டி 43rd செஷன். கிரியேட்டிவ் சிட்டி அப்படின்னா யுனெஸ்கோ தெரியும் உங்களுக்கு, யுனைடெட் நேஷனோட ஸ்பெஷலைஸ்ட் ஏஜென்சி. அவங்க வந்து கல்ச்சர் ரிலேட்டட் ஏரியாஸை மார்க் பண்ணுறது, நேச்சுரல் சைட்ஸ், மிக்சட் சைட்ஸ் எல்லாமே இது பண்ணுறாங்க. இன்டான்ஜிபிள் ஹெரிட்டேஜ் லிஸ்ட் போடுறாங்க. அது மாதிரி இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா கிரியேட்டிவ் சிட்டிஸ், எந்த சிட்டிஸ் எல்லாம் ரொம்ப க்ரியேட்டிவ், மியூசிக், கேஸ்ட்ரானமி, ஃபுட்டுக்கு, அந்த மாதிரி கிரியேட்டிவ் சிட்டி, கிராஃப்ட்ஸ் இதெல்லாம் அப்படி லிஸ்டிங் பண்ணுறாங்க. 2004 இதை பண்ணிகிட்டு இருக்காங்க. டிசைன், ஃபிலிம், கேஸ்ட்ரானமி, மீடியா, ஆர்ட்ஸு, கிராஃப்ட்ஸ், ஃபோல்க் மியூசிக் இந்த கேட்டகரியில் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இந்த வாட்டி உஸ்பெகிஸ்தானில் சமர்கண்டில் நடந்த மீட்டிங்கில் லக்னோ வந்து கேஸ்ட்ரானமி சிட்டி. ஆல்ரெடி தெர் இஸ் அ கேஸ்ட்ரானமி சிட்டி. எது பார்த்து சொல்லக்கூடாது. ஆல்ரெடி தெர் இஸ் அ கேஸ்ட்ரானமி சிட்டி இன் இந்தியா. பார்த்தாச்சுல்ல, டிஸ்பிளே த பிடிஎஃப். யூ கேன் see there. ஓகே, கேஸ்ட்ரானமி சிட்டி ஃபஸ்ட்டு வந்து ஹைதராபாத், இப்போ வந்துட்டு லக்னோவை கொடுத்துருக்காங்க. ஸோ தட்ஸ் வை இட் இஸ் இம்பார்ட்டன்ட். எது கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஃபுட்டுக்கு, கேஸ்ட்ரானமி அப்படின்னா ஃபுட் ரிலேட்டடாக, சரியா? ஸோ தட்ஸ் அபவுட் திஸ் ஆர்டிக்கிள். த நெக்ஸ்ட் ஆர்டிக்கிள் ரிலேட்டட் டு கேரளா. கேரளாவில் வந்து எக்ஸ்ட்ரீம் பாவர்ட்டி ஸ்டேட்டாக எராடிகேட் பண்ணியிருக்கு. எக்ஸ்ட்ரீம் பாவர்ட்டின்னா என்ன அப்படின்னா தெர் இஸ் நோ லிமிட்டேஷன். இந்தியா வேர்ல்டை பொறுத்த வரைக்கும் வேர்ல்டு பேங்கோட ரிப்போர்ட் படி $2.15 இருந்துச்சு அப்படின்னா தே வில் பி கால்ட் அஸ் எபோவ் பாவர்ட்டி லைன். ஒரு நாளைக்கு ஒரு தனி மனிதன் $2.15 வந்து சம்பாதிக்கிறாங்க அப்படின்னா தே வில் பி எபோவ் பாவர்ட்டி லைன். அதே இது இப்போது $3 அப்படின்னு மாற்றிட்டாங்க ரீசெண்டாக 2021 பர்ச்சேசிங் பவர் பேரிட்டி. இட்ஸ் நாட் அபவுட் ஜிடிபி, பர்ச்சேசிங் பவர். ஸோ இதில் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக இருக்கக்கூடிய பீப்புள் யார் அப்படின்னா இதுக்கு கீழே இருக்கிறவங்க எக்ஸ்ட்ரீம் பாவர்ட்டி கேட்டகரியில் கொண்டு வராங்க. அப்போ எக்ஸ்ட்ரீம் பாவர்ட்டியில் இந்தியாவை எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம தமிழ்நாட்டிலே இருக்குது, நிறைய ஸ்டேட்ஸ்லேயும் இருக்குது. கேரளா என்ன பண்ணியிருக்காங்கன்னா தே எராடிகேட்டட் த ஃபுல்லி எக்ஸ்ட்ரீம் பாவர்ட்டி. அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்ற இம்பார்ட்டன்ட். அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா தே கண்டக்டட் எ சர்வே. மொத்தம் ஆல் ஓவர் கேரளாவில் வந்து சர்வே கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட thousands ஆஃப் வாலண்டியர்ஸை வச்சு கிராமங்களுக்குள்ள வில்லேஜ் லெவல் சர்வேஸ் கண்டக்ட் பண்ணி அந்த சர்வேல 64,000 பேர் பாவர்ட்டியில் எக்ஸ்ட்ரீம் பாவர்ட்டியில் இருக்கிறத ஐடென்டிஃபை பண்ணி அவங்களுக்கு என்னென்ன தேவை கஸ்டமைஸ்ட் டிசைன் கொடுத்துருக்காங்க. ஸோ வீடு இல்லாதவங்களுக்கு வீடு கட்டி கொடுக்குற திட்டம் மூலமாக, ஆராதம் அப்படின்ற ஒரு ஸ்கீம் ஹெல்த்துக்கு, இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்கீமுக்கும் என்னென்ன தேவை அவங்களுக்கான ஏற்பாடுகளை பண்ணி கொடுத்துருக்காங்க. வில்லேஜ் லெவல் டேட்டாஸை கலெக்ட் பண்ணி. ஸோ கஸ்டமைஸ் சொல்யூஷன்னா ஒவ்வொரு ஃபேமிலிக்கும் என்ன தேவையோ அது. ஹெல்த்துனா ஹெல்த்து, வீடு இல்லாதவங்களுக்கு வீடு கட்டி கொடுக்குற திட்டத்தின் மூலமாக வீடு, வேலை இல்லாதவங்களுக்கு குடும்பஸ்ரீ மூலமாக செல்ஃப் ஹெல்ப் குரூப் மூலமாக ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. ஸோ அதன் அடிப்படையில் ஹவுசிங், எஜுகேஷன், ஹெல்த், எம்ப்ளாய்மெண்ட் கேட்டகரியில் அவங்களெல்லாம் வெளியே கொண்டு வந்திருக்காங்க. வேறு லாட் ஆஃப் ஸ்கீம்ஸ். ஆராதம் ஸ்கீம் ஒன்று சொல்லப்படுது ஹெல்த்துக்கு. அது மாதிரி நமக்கு கலைஞர் காப்பீடு திட்டம் இருக்கிற மாதிரி அங்கே அப்படி ஒரு இன்சூரன்ஸ் ஸ்கீம் வச்சுருக்காங்க. பப்ளிக் எஜுகேஷன் ரிஜுனவேஷன் அப்படின்னா 100% ஸ்கூல் என்ரோல்மெண்ட். ஏதாவது பிள்ளைங்க வந்து படிக்காமல் இருக்காங்கன்னா அவங்கள படிக்க வைக்கிறாங்க, ஃப்ரீ எஜுகேஷன். குடும்பஸ்ரீ மூலமாக எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேஷன் விச் மீன்ஸ் செல்ஃப் ஹெல்ப் குரூப் மூலமாக ட்ரைனிங் கொடுக்குறது, அவங்க சுய தொழில் தொடங்குறதுக்கு. அது வந்து குடும்பஸ்ரீ வந்து ரொம்ப கேஸ் ஸ்டடியிலலாம் நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. பெண்கள் நம்ம தமிழ்நாடு சுய உதவி குழு இருக்கிற மாதிரி அங்கே குடும்பஸ்ரீ வந்து ரொம்ப ஃபேமஸ். அவங்க வந்து ஆக்சுவலாக ப்ரொடக்ஷன் ஆக்டிவிட்டீஸில் ஈடுபடுறாங்க. நம்ம வந்து ஃபினான்ஸ் பண்ணுறோம், குழுவாக சேர்ந்து அவங்க பணத்தை கலெக்ட் பண்ணி சேவ் பண்ணி அதில் லோன் எடுக்கிற இந்த மாதிரியான ஆக்டிவிட்டீஸில் தமிழ்நாட்டில் பண்ணிகிட்டு இருக்காங்க. அங்கே வந்து ப்ரொடக்ஷன் ஆக்டிவிட்டி, அதாவது சுய தொழில் செய்கிறது பண்ணிகிட்டு இருக்காங்க. அது மாதிரி லோக்கல் கவர்மெண்ட் வந்து இதை கண்காணிக்குது. குடும்பஸ்ரீயும் இந்த ஸ்கீமை வந்து கண்காணிக்கிறாங்க, இது எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணி அதன் மூலமாக எக்ஸ்ட்ரீம் பாவர்ட்டிலேருந்து வெளியில் கொண்டு. ஸோ இந்த மாடல் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதன் மூலமாக தமிழ்நாடு இதை ஃபாலோ பண்ணலாம், இந்தியா ஃபுல்லாக இதை ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லப்படுது.
அது மட்டும் இல்லை, கேரளாவை பொறுத்தவரை இந்த ஸ்கீம் வந்து இவ்வளோ சக்ஸஸ் ஆனது, எராடிகேஷன் ஆஃப் பாவர்ட்டிக்கு ஃபவுண்டேஷன். த லிட்ரஸி ரேட் இஸ் 96% கேரளாவை பொறுத்த வரைக்கும். ஹெல்த் வந்து இன்ஃபன்ட் மெர்டாலிட்டி ரேட் 1000 குழந்தைங்களுக்கு 6 பேர் தான், 6 குழந்தைங்க தான் டெத் இருக்குது. அது மாதிரி ஜெண்டர் எம்பவர்மெண்ட், குடும்பஸ்ரீ மூலமாக பெண்கள் வந்து அதிகமாக இன்னைக்கு சம்பாதிக்கிறாங்க. எம்பவர்மெண்ட், டீசென்ட்ரலைஸ்ட் அப்ரோச், வில்லேஜ் லெவலில் போய் கணக்கெடுக்கிற மூலமாக பண்ணுறது. ஸோ அதன் மூலமாக இது வந்து சக்ஸஸ் ரேட்டில் இருக்குது அப்படின்றது. அதர் ஸ்டேட்ஸ் கேன் ஆல்சோ ஃபாலோ இட். ஸோ தட்ஸ் அபவுட் திஸ் ஆர்டிகிள். த நெக்ஸ்ட் ஆர்டிகிள் ரிலேட்டட் டு தி ஐனி பேஸ் ஏர் பேஸ். ஸோ ஷோ த மேப். ஸோ தஜகிஸ்தானில் நம்ம உருவாக்கின பேஸ் இது. யூ கேன் சி இன் தி துஷான் பே, அது பக்கத்தில் வரும் நம்மளோட வக்கான் காரிடார். ஸோ ஆப்கானிஸ்தானுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடப்பட்ட பகுதியில், இப்போ பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீரில் கேன் சி ஷோ த மவுஸ் திஸ் ஏரியா வக்கான் காரிடார். ஸோ திஸ் இஸ் வக்கான் காரிடார். இந்த மவுஸ் கர்சர் மூவ் ஆகக்கூடிய ஏரியா. இந்த வக்கான் காரிடருக்கு ரொம்ப பக்கத்தில் 20 கிலோமீட்டர் மேலே இருக்கக்கூடிய ஏர்பேஸ். 2002ல் நம்ம வந்து அந்த ஏர்பேஸை கையில் எடுத்தோம். நம்மளோட ஃபஸ்ட்டு ஏர்பேஸ் அவுட் சைடு இந்தியா. ஏர்பேஸ் எதுக்கு பயன்படுத்தோம்னா மிலிட்ரி ஆக்டிவிட்டீஸுக்காக. நம்ம நாட்டுக்கு எதாவது அச்சுறுத்தல் இருக்குது, நம்மளோட ஏர்கிராஃப்ட்ஸ் வந்து ஃபியூலிங் பண்ணுறதுக்கு, ரிப்பேர் பண்ணுறதுக்கு, இதுக்கு எல்லாமே நம்ம தஜகிஸ்தான் கூட கிட்டத்தட்ட 20 வருஷம் அக்ரிமெண்ட் நம்ம போட்டிருந்தோம். அது வந்து எண்ட் ஆயிருக்கு, அந்த லீஸ் வந்து முடிஞ்சிருக்கு. தட்ஸ் வி ஆர் கம்மிங் அவுட். ஸோ வில் டிஸ்கஸ். இட் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் கிசார் மிலிட்ரி பேஸ்ன்னு பேர். அதில் நீங்கள் பார்த்தா அந்த துஷான் பே கேபிட்டலுக்கும் பக்கத்தில், அது மாதிரி வக்கான் காரிடாருக்கும் ரொம்ப பக்கத்தில் வரும். ஸோ 10 கிலோமீட்டர் வெஸ்டர்ன் சைட் ஆஃப் துஷான் பே ஏரியாவில் வருது. அது மாதிரி ஃபஸ்ட்டு ஓவர்சீஸ் மிலிட்ரி பேஸ்ன்னு நான் சொன்னேன். சென்ட்ரல் ஏஷியா ஆப்கான் கண்ட்ரீஸுக்கு நம்ம கனெக்டிவிட்டி பண்ணுறது இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஆப்கானில் வந்து தாலிபான் பிரச்சனை இருக்கும்போது நார்தர்ன் அலையன்ஸ் அப்படின்ற ஒரு குரூப் இருந்துச்சு. தட் இஸ் கரண்ட் அப்போ இருந்த கவர்மெண்ட். அவங்களுக்கு நம்ம இந்த பேஸ் மூலமாக ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்கோம். தட் இஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட். அது மாதிரி கிட்டத்தட்ட 100 மில்லியன் இந்த பேஸுக்கு வந்து நம்ம செலவு பண்ணியிருக்கோம். 3.2 கிலோமீட்டருக்கான ரன்வேஸ் கிரியேட் பண்ணுறதுக்கு, ஃபியூலிங் பண்ணுறதுக்கு. இது வக்கான் காரிடார் ரொம்ப பக்கத்தில் இருக்குன்னா பாகிஸ்தானை கவுண்டர் பண்ணுறது இது நம்ம அதிகமாக பயன்படுத்திட்டு இருந்தோம். ஆன்டி டெரர் ஹப்பா இந்த சென்ட்ரல் ஏஷியன் ஏரியாவில், இல்லை நம்ம நாடுகளுக்கு எதிராக அந்த தாலிபான்ஸ் இல்லைன்னா தீவிரவாதி அமைப்புகள் பண்ணக்கூடிய தாக்குதல்களை தடுக்கிறதுக்காகவும் இந்த ஆன்டி டெரர் ஹப்பாவும் நான் இதை பயன்படுத்திட்டு இருந்தோம். இப்போ நியூஸ் என்ன அப்படின்னா, இதோட 20 வருஷ அக்ரிமெண்ட் வந்து எண்ட் ஆகுது. அதனால் ரஷ்யா, சைனா போன்ற நாடுகள் வந்து இதை எடுக்க ட்ரை பண்ணுறாங்க. ஸோ ரஷ்யா நெவர் வாண்ட் டு ஹாவ் அ பேஸ். நம்ம வந்து இன்னொரு கண்ட்ரியில் பேஸ் வைக்கிறத, அவங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய நாட்டில் பேஸ் வைக்கிறத அவங்க விரும்பலை. அது மாதிரி ஐனி பேஸ் வந்து அவங்களுக்கு தேவை இருக்குது. அன்னைக்கு 2002 நம்ம எடுக்கிறதுக்கு முன்னாடி அவங்கள்ட்ட தான் அது இருந்துச்சு, சோவியத் யூனியன்கிட்டே இருந்துச்சு. இப்போ நம்ம அதை 20 வருஷம் வச்சுருந்தோம். இப்போ ரஷ்யாவுக்கு வந்து அது தேவை இருக்குன்றனால நம்மளை வந்து அவன் ஃபோர்ஸ் பண்ணுறான். தஜகிஸ்தானை ஃபோர்ஸ் பண்ணி இந்த அக்ரிமெண்ட்டை ரினியூ பண்ணுறது நம்ம கேட்டோம், அவங்க அதுக்கு ஒத்துக்கலை தஜிகிஸ்தான் கவர்மெண்ட். வி ஆர் யூசிங் ஹெலிகாப்டர்ஸ் SU-30 MKI. அது மாதிரி லாஜிஸ்டிக்ஸ் பர்பஸுக்கு பயன்படுது, இன்டெலிஜென்ஸ் கலெக்ட் பண்ணுறதுக்கு. ஏன்னா பாகிஸ்தானோட மூவ்மெண்ட்டை நம்ம கண்காணிக்க முடியும். அது மாதிரி சைனாவோட வேலைகளை நம்ம சென்ட்ரல் ஏஷியாவில் நம்மளோட இன்ஃப்ளூயன்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ சைனாவும் இதை விரும்பலை. ஏன்னா சைனாவுக்கு சென்ட்ரல் ஏஷியாவில் BRIயில் தஜகிஸ்தான் இஸ் அ பார்ட்னர். ஸோ அதனால் இந்தியா அங்கே இருக்கிறது அவங்களும் விரும்பலை. ஸோ இந்த ஃபோர்ஸஸ் ரீசன்னால தான் இப்போ தாலிபான்ஸும் அதை விரும்பலை. நார்தர்ன் அலையன்ஸ் கூட நம்ம திருப்பி அக்ரிமெண்ட் போட்டோம் அப்படின்னா இட் வில் அஃபெக்ட் தி ஆப்கானிஸ்தான் ரிலேஷன்ஸ். தாலிபான் கவர்மெண்ட்டை நம்ம இன்னும் அப்ரூவ் பண்ணலை. தாலிபான் கூட தான் நம்ம பேச்சுவார்த்தை பண்ணுறோம், கவர்மெண்ட்டை இன்னும் ரெகக்னைஸ் பண்ணலை. ஸோ அது பண்ணாததுனால தாலிபான்ஸும் எகென்ஸ்டாக தான் இருக்காங்க இந்த இஷ்யூவில். தட்ஸ் வி ஆர் கம்மிங் அவுட் ஃப்ரம் திஸ். ஸோ தட்ஸ் அபவுட் தி ஆர்டிகிள்ஸ். ஸோ நாளையிலேருந்து உங்களுக்கு MCQ போடும். ஸோ தேங்க்ஸ் எல்லாம் ஃபார் ஜாயினிங் வித் அஸ்.